பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 10:8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் என்றார். எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை, எரிகோவை உன்னுடைய கரத்திலே நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி மேற்கொள்வது, எப்படி இதை தாண்டி வருவது என்று சொல்லி யோசிப்பதற்கு முன்பதாகவே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதற்கு பதிலை எப்படி கொடுக்கிறார் என்றால், அதை நீ ஜெயித்து விட்டாய், அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தாண்டி போக முடியவில்லை. ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் எரிகோவை உன்னுடைய கரத்திலே கொடுத்து விட்டேன். அதே போல இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற ஜனங்களுக்கு நீ பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை நான் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில கூட இப்படிப்பட்ட சில கடினமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது மலைத்து நின்று விடுகிறோம், பயந்து நின்று விடுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை உனக்கு கொடுத்து விட்டேன். அப்படி என்றால் அதை நீ நிச்சயமாக ஜெயித்து மேற்கொண்டு முன்னேறி செல்வாய். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து விட்டேன், அவ்வளவுதான். இந்த நாளிலும் கூட நமக்கு முன்னாலே இருக்கிற பயங்கரமான காரியங்களை குறித்து ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டாம். அதை ஆண்டவர் நமக்கென்று ஜெயித்து விட்டார், நமக்கென்று அதை ஒப்பு கொடுத்து விட்டார். ஒருவேளை ஒரு பெரிய வியாதியா இருக்கலாம், ஒரு பெரிய போராட்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதில் ஜெயத்தை உனக்கு நான் கொடுத்து விட்டேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார், அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்த பார்வோனுடைய சேனையை பார்த்து பயந்திருக்கும் பொழுது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். செங்கடலை பிளந்து ஜலத்தை குவியலாய் மதில் போல நிறுத்தி வெட்டாந்தரையில நடப்பதை போல நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுக்கு இருபக்கமும் தண்ணீர் பதிலை போல நின்றது. அதை தொடர்ந்து வந்த சத்துருக்கள் அதே நடுக்கடல் வரையிலும் வந்து விட்டார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த நடு கடல்ல வரும் பொழுது தேவ ஜனங்களுக்கும் பார்வோனுடைய சேனைக்கும் நடுவாக கர்த்தர் வந்து நின்றார். அன்று இரவும் முழுவதும் பார்வோனுடைய சேனைக்கு காரிருளாய் மாறினது. அதே இரவுல ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வெளிச்சம் பகலை போல வெளிச்சமாய் மாறினது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய சத்துருக்களை அழித்து போடுகிறது.
அவர்களுக்கு இருளை கட்டளையிடுகிறது. ஆனால் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் வெளிச்சமாயிருந்து அவர்களை வழி நடத்துகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ள விட மாட்டார். நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அவர்களை நமக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 3 சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தாவீது எழுதுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையம் இறங்கி என் மேல் யுத்தத்துக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என் இருதயம் பயப்படாது. என் மேல் பெரிய யுத்தம் எழும்பினாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் எனக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து என்னை பாதுகாப்பார். இந்த நாளில் நம்மையும் அப்படித்தான் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாயிருந்து சத்துருக்களின் எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 32 சொல்லுகிறது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பயப்படாதிருங்கள். சத்துரு ஒரு பெரிய சேனையை போல உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் 1000-10,000 தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி இக்கட்டுகளுக்கு விடுவிக்கிற தேவன். அசீரிய படை பெரிய படையா இருக்கலாம், அசீரிய ராஜா பெரிய பலசாலியா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலே நம்மோடு ஒரு பெரிய சேனை இருக்கிறது. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 எலிசா சொல்லுகிறார் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆகவே நம்மோடு இருக்கிறது தேவ சேனை. அன்றைக்கு அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்தான். அவ்வளவு பெரிய சேனை தேவ மனிதனை சூழ்ந்து பாதுகாப்பாயிருந்தது. நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது, நாம் சத்துருவுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் அவனை நம் கைகளிலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானி கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கொடுத்தேன். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. சத்துரு பயம், எதிரிகளுடைய பயம், பெரிய சேனையாய் கூடி நின்று எதிர்த்து நிற்கிறவர்களை குறித்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் ஒரு தேவ சேனை இருக்கிறதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து பார்க்க உதவி செய்யும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல, திடன் கொண்டு தைரியமாயிருந்து முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.